அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல இப்போ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் 10th ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம 11th ஹிஸ்டரி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ 11th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிந்து நாகரிகம் மட்டும் என்ன இருக்கு அப்படிங்கறது பார்த்தா போதும். அது மட்டும் தான் நம்மளுக்கு சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிந்து நாகரிகம் எதுல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது இதுல என்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ சிந்து சமவெளி பத்தி எல்லா புக்ஸுமே நமக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம 9th இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்த்திருப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொல் தாவரவியலாளர்கள், அதாவது ஆர்கியோபொட்டானிஸ்ட், பழமையான வேளாண்மையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவுகளையும் குறித்து ஆய்வு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் தொல் தாவரவியலாளர்கள். ஸோ இவங்க எதுக்காக அப்படின்னா, இவங்க தாவரவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேளாண்மையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவை தான் வந்து இவங்க சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட். ஸோ எந்தெந்த பொருள் எந்தெந்த நகரங்களை கிடைச்சது அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சங்கு அப்படிங்கிறது எங்க கிடைச்சது அப்படின்னா, நாகேஸ்வர், பால்கோட், வைடூரியம், ஷாட்டுகை, கார்னிலியன், லோத்தல், ஸ்டீடைட் அப்படிங்கிறது தெற்கு ராஜஸ்தான், செம்பு ராஜஸ்தான், ஓமன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மேட்ச் ஃபாலோயிங்ல மேட்சஸ்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவும் இதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரோரி செட். ஸோ ரோரி செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்துருப்போம், ரோரி செட்ல கத்திகள் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசன்ல படிச்சிருப்போம். ரைட்? ஸோ ரோரி செட் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த படிவுப்பாறை பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுகிறது. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்காக இது பயன்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? So next one. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் 11th 12th இதெல்லாம் போகும்போது பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். லெசன்ஸே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸா இருக்கும். ஸோ லெசன்ஸை தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து நாகரிகமும் தமிழ் நாகரிகமும். ஸோ இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்குள்ள ரொம்ப பழமையானதாகவும் அதுதான் இருந்துச்சு. ஸோ இந்திய வரலாற்றில் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்கவேட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சக்கூடிய முதல் நாகரிகமாகவும் சிந்து நாகரிகம் இருந்திருக்கு. சிந்து நாகரிகத்தினுடைய தோற்றமும் தோற்றுவித்தவர்கள் குறித்த செய்திகளும் விவாதத்துக்குரியதாகவே உள்ளது. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்க இங்க இருந்து இதோடைய 2 நாகரிகமும் ஒரே மாதிரி இருக்கு, இவங்களுடைய எழுத்துக்களும் சரி பிராமி எழுத்துக்களா இருக்கு அப்படிங்கக்கூடிய நிறைய கான்ட்ரவர்சிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுவும் இதுல சொல்லியிருக்காங்க. சிந்து எழுத்துக்களின் பொருளை இன்னும் கண்டறிய முடியவில்லை. ஸோ இவங்களுடைய என்ன மீனிங், அவங்களுடைய என்ன லெட்டர்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாளிகளில் மெல்லிய கீறல்களாக எழுதப்பட்ட வாசகங்களும் சில இடங்களினுடைய பெயர்களும் சிந்து நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையான உறவை நிறுவுவதற்கான சான்றுகள் முன்வைக்கப்படுகிறது. ஸோ ஆரம்பத்துல இருந்து இந்த கிளாஷ் இருந்துட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த நாகரிகம் வந்தது, தமிழர்கள் அதாவது தென்னிந்தியாவில இருந்து அங்க போய் அவங்களுடைய குடியேற்றங்களை சிவிலைசேஷன் உருவாக்குனாங்களா இல்ல அங்கிருந்து இங்க வந்தாங்களா அப்படிங்கக்கூடிய கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பெருங்கற்கால தாளிகள் இருக்கக்கூடிய ஒரு கீறல்கள் இருக்கக்கூடிய ஒரு பானை ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மூலமா தமிழ் பண்பாட்டுக்கும் சிந்து நாகரிகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இன்னுமே வந்து ப்ராப்பரான சான்றுகள் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் இடைக்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்ததற்கு பல தொல்லியல் சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவர்களில் சில சமூகங்கள் சிந்து பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம் என்பதை மறுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து அங்க போனவங்களா இல்ல அங்கிருந்து இங்க வந்தவங்களான்னு தெரியல. எனினும் உறுதியானதொரு முடிவுக்கு வர இன்னும் அதிக ஆய்வுகள் தேவை. பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கத்தினுடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஊர்கள் தான் சிந்து நகரங்கள்ல இருந்து மிகவும் வேறுபட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே சிவிலைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. செகண்ட் லெசன் பார்க்கலாம். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா, பண்டைய இந்தியா, செம்பு கால, பெருங்கற்கால, இரும்பு கால வேத பண்பாடுகள். ஸோ இதுலயுமே நம்மளுக்கு தமிழ்நாடு சார்ந்தது என்ன இருக்கு அப்படிங்கறத அதை மட்டும் பார்த்தோம்னா போதும். ஓகேங்களா? ஸோ தமிழகத்தில் பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம், ஸோ அதுல ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கறது நம்ம போன பாக்ஸ்ல பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஸோ இங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள், மனித எலும்பு சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்களுடன் தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி அருகில் உள்ள வடமலைக்குண்டா என்னும் இடத்தில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்கு சில கற்பலகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் திருப்பூர் மாவட்டம் சிங்காரிபாளையம் அருகே, சிங்காரிபாளையம் எங்க இருக்கு அப்படின்னா குந்தலம் அருகே நடந்த அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது
உப்பாறு நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்களுடைய வாழ்விடங்களே இருந்ததாக சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல 3 கண்டென்ட் என்னென்ன பாக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கருப்பு சிவப்பு நிற மட்கலன்கள். இதுவுமே மேக்ஸிமம் எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா சிந்து நாகரிகத்தில் நம்ம பார்த்திருப்போம். ஸோ எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனித எலும்பு சான்றுகள் அதுவும் இருந்திருக்கு. இரும்பு பொருட்கள் எங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி அருகில் இருக்க வடமலை குண்டா அப்படிங்கிற ஒரு இடம். அதுக்கப்புறம் பல கற்பலகைகள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கறது பார்த்தோம். குத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கு. அது எங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்துல சிங்காரிப்பாளையம் இருக்க குந்தலம் அருகே. நெக்ஸ்ட் ஒன் உப்பாறு நதிக்கரையில பண்டைய கால மனிதர்களுடைய வாழ்விடங்கள் இருந்ததாக சுட்டி காட்டுகிறது அப்படின்னு. இதுல இருந்து 3 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் அது கல் திட்டைகள். ஸோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம், கல் திட்டை வந்து இறந்தவர்களுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுடைய 2 சைட்லயுமே ஒரு பக்கவாட்டுல கல் எழுப்பி மேல ஒரு பெரிய கல் வச்சு மூடி வைக்கிறது. ஸோ கல் திட்டை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். நெடுங்கல் அப்படிங்கிறது இருக்கு. இது எங்க அப்படின்னா குமரிக்கல் பாளையத்துல திருப்பூர்ல. தமிழ் பிராமி எழுத்துக்கூடிய நடுகள் இருக்கு எங்க அப்படின்னா புலிமான் கோம்பையில. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை இதுல காட்டுது. ஓகேங்களா? ஸோ கற்பலகை கல்லறை. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுமண்ணல்ல இருக்கு. ஸோ இதோட ஆரியர்களும் ரிக்வேத சமூகம் வந்துருச்சு. ஸோ நம்மளோட சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழர்களுடைய இரும்பு கற்காலம் பெருங்கற்காலம் மட்டும்தான். ஸோ இதுக்கு மேல நம்மளுக்கு இது தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் அடுத்தடுத்த லெசன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல 3rd லெசன் பிரதேச அரசுகளினுடைய தோற்றமும் புதிய மதங்களை உருவாக்கும். ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ டைரக்டா நம்ம அடுத்தது வந்து 5th லெசனுக்கு போகலாம். ஸோ அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம் இதுவுமே நம்மளுக்கு தேவையில்லாத லெசன் தான். ஓகேங்களா? அதெல்லாம் சிலபஸ்ல இல்லாதது. ஸோ தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தென்னிந்திய மக்கள் எப்படி உருவானாங்க, அவங்களுக்கான சமுதாயங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதா இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்தூபிகள். ஸோ ஸ்தூபிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே அது என்னவா இருந்திருக்கு அப்படின்னா புத்த ஸ்தூபிகளா இருந்திருக்கு. ஸோ இவங்களுடைய புத்தர் இறந்த அவங்களுடைய பொருள் வச்சு எலும்புகள் மூலியமாவோ ஏதோ மூலியமா அதுக்கு மேல கட்டப்பட்ட ஒரு இடம் தான் ஸ்தூபி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஸ்தூபி என்பது புதை மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டதாகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பாக்ஸஸ்ல இதை பார்த்துட்டோம். இறந்தோரை எரித்த சாம்பல் இங்கு வைக்கப்படும். தொடக்கத்தில் புத்தரின் அஸ்தி 8 ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் புத்தரோட தான் வச்சிருந்தாங்க. இவ்வாறு பௌத்தத்தினுடைய புனித கட்டடக்கலை தோற்றம் பெற்றது. அரைக்கோள வடிவமுள்ள ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்கிறது. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்தூபிஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அரைக்கோள வடிவத்துல தான் இருந்திருக்கு. இந்த அரைக்கோள வடிவம் எதை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேரண்டத்தை குறிக்கக்கூடியதா இருந்திருக்கு. அத்துடன் புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதையும் குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆன்மீக உலகினுடைய பேரரசராகவும் இருந்திருக்காங்க. ஸ்தூபிகளை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுற்றுவட்ட பாதையில் பக்தர்கள் வலம் வருவர். ஸோ சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வந்து மக்கள் அவங்களை வந்து வணங்கிட்டு வரக்கூடிய இடங்களா இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் மௌரியர் கால தென்னிந்தியா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 தொகை 10 பாட்டு ஏறத்தாழ 2400 பாடல்கள் கொண்ட இலக்கிய கருவூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 முதல் 800 அடி 800 அடி அளவு கொண்ட இப்பாடல்கள் பாணர்களாலும் புலவர்களாலும் இயற்றப்பட்டவை. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் இதை ஏற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாணர்கள் புலவர்களால் இயற்றப்பட்டிருக்கு. 8 தொகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இது வந்து 8 தொகை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். ஸோ 10 பாட்டு அப்படிங்கிறது திருமுருகாற்றுப்படை, பொன்னராற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடம். ஸோ இதை 10 பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்த இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் எந்த காலத்தை சார்ந்தவையாக இருக்கும் அப்படிங்கறத கேட்கலாம். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா சங்கம் மருவிய காலம். ஸோ சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு கொஸ்டினா இருக்கலாம். ஸோ இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நீதி மற்றும் ஒழுக்க நெறிமுறைகளை சார்ந்து இருக்கும் அப்படின்னு. திருக்குறளும் நாலடியாரும் இதில் முதன்மையானவை. ஸோ இதுல 14 கீழ்கணக்குல முதன்மையானது என்னங்கிறதும் இதுல ஒரு கொஸ்டினா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ திருக்குறளும் நாலடியாரும். அடுத்தது முதன்மை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக பயன்படுவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பண்பாடுக்கும் மத வரலாற்றுக்கும் இதோட சிறந்த சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சங்ககால பெண்பால் புலவர்கள். ஸோ சங்க பாடல்களுடைய தொகுப்பிற்கு பங்களித்த 450க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள். ஸோ 450க்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்திருக்காங்க. அதுல பெண்பால் புலவர்களும் அடங்குவர். அவர்கள் 150க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளனர். அவர்களுள் ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், காவர் பெண்டு, நல்வெளியார்,
ஒக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர், இவங்க எல்லாம் வந்து முக்கியமான பெண்பால் புலவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ மொத்தமா சங்ககால புலவர்கள் எவ்வளவு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 450. அதுல பெண் புலவர்களும் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல இம்பார்ட்டண்டா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து சாதவாகனர்கள் ஆட்சியின் கீழ் தென்னிந்தியா. சோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.